இது கட்டம் என்ன காரணம்னா, அவங்க ஹரியானால நான் முதல்ல அதான் சொல்ல வந்தேன். ஹரியானால வந்து அவங்களுக்கு வந்து அப்போ வாக்கு சதவீதம் வந்து 1.3% தான் வச்சிருந்தாங்க. சரி. ஆனா அவங்க வந்து அப்போ வந்து கூட்டணியில வந்து ஒரு 5 சீட்னாச்சும் எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது காங்கிரஸ் வந்து அதுக்கு வந்து உடன்படல. ஆமா. அப்போ கூட அவர் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில கூட வந்து அதுதான் பொன்முடிசன் என்ன சொல்றாரு, 2 கட்சியும் அடிப்படையிலேயே சித்தாந்த ரீதியாக வேறுபட்டது, அது அடிமட்ட ரீதியில் அவங்க பிரிஞ்சு நிற்கிறது தான் வந்து வெற்றிக்கான வழியாக இருக்கக்கூடும் என்று சொல்றாரு. ஆமா, இது வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப சித்தாந்த ரீதியாக இந்தியா பின்பற்றுகிறாங்க. ஆனால் பொது எதிரியா பாரதிய ஜனதா கட்சியை ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து அவங்க ரூபாய் நோட்டுகளில் கடவுளர்கள் படங்களை அடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போது கூட அந்த தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு விதமான சலுகைகளை வந்து அவங்க வந்து அந்த அவர்கள் தரப்பு வாக்காளர்களுக்கு அவர்கள் வந்து பல்வேறு வாக்குறுதிகளை வந்து அவங்க வந்து தொடர்ந்து வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, கரெக்டு தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து வெறும் டெல்லியோட மட்டும் முடியறதா நான் பார்க்கல. ஓகே. இது வந்து இந்தியா கூட்டணி வரைக்கும் இது பாயும். சரி. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அவர் வில்சன் சார் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. ஏன்னா இந்த பொருந்தா கூட்டணியினுடைய ஒரே மையப்புள்ளி என்னன்னா ஆன்டி பிஜேபி. ஆமா. அப்ப அந்த ஆன்டி பிஜேபிங்கிறது மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு கொள்கையா மாறாது. அப்ப உங்களுக்குள்ளார என்ன இருக்கு? இப்ப காங்கிரஸை வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து கம்யூனிஸ்ட் தீவிரமா எதிர்ப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தீவிரமா எதிர்ப்பாங்க, டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்ப்பாரு. அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த இந்தியா பிளாக் உள்ளார இருக்கக்கூடிய கட்சிக்கே இன்னொரு கட்சி கூட்டணியா இருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து இந்த முயற்சியை எதுக்காக எடுத்துச்சுன்னா, பிஜேபியை எப்படியாவது வந்து நம்ம தோற்கடிக்கணும், அந்த சித்தாந்தத்தை தோற்கடிக்கிற எண்ணத்துல வந்து அவங்க இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்க. ஆனா இந்த இந்தியா கூட்டணியில வந்து அதிகமா ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்க, அடிபட்டு உதப்பட்டு சேதப்பட்டு சின்ன பின்னப்பட்டு போங்கிறதுல இதுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது யாருன்னா காங்கிரஸ். ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியை ஒன்றிணைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையுமே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சீட்டுகளை வந்து நிறைய தியாகம் பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதனுடைய பலன் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லயும் அந்த மாநில கட்சிகளை வந்து திடகாத்திரப்படுத்துறதுக்கு காங்கிரஸ் உதவிச்சே ஒழிய, காங்கிரஸ் தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிவைவலா ஒரு மறுபடியும் வந்து ரீஎமர்ஜ் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகலங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்றாங்க, இப்ப டெல்லியில வந்து ஓகே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஹரியானால நடந்தனால இவரை உடனே அனௌன்ஸ் பண்றாரு, இல்ல நாங்க டெல்லியில காங்கிரஸை சேர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் காங்கிரஸ் வந்து இப்பதான் அதை புரிஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நமக்கு வந்து வெறும் ஆன்டி பிஜேபி மட்டும் வந்து காங்கிரஸ்னுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து இட் cannot revive itself. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா 15 ஆண்டு காலம் அவங்க தொடர்ந்து 3 பீரியட் ஆட்சி கொடுத்தால தீக்ஷித் காலத்துல, ஷீலா தீக்ஷித் காலத்துல. அப்போ அந்த காலத்துல அப்படி எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி 40% மேல வச்சிருந்த காங்கிரஸ் போன எலெக்ஷன்ல வெறும் 4% வந்துருச்சு.